லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் விவிலிய தேடல். தடம் தந்த தகைமை. லீசியா யூதர்களோடு சமாதானம் செய்து கொள்ளல். அறிவாளியான லீசியா தனக்கு நேரிட்ட தோல்வியை பற்றி சிந்திக்கலானான். ஆற்றல் படைத்த கடவுள் யூதர்கள் சார்பாக போரிட்டதால்தான் அவர்களை வெல்ல முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான். ஆகவே அவர்களிடம் ஆள் அனுப்பி முறையாக உடன்பாட்டுக்கு இசையுமாறு அவர்களை தூண்டினான். மன்னனை வற்புறுத்தி அவர்களின் நண்பனாக்க முயல்வதாக உறுதிமொழிந்தான். பொது நன்மையை கருதி லீசியாவின் பரிந்துரைகள் அனைத்துக்கும் மக்கபே இசைந்தார். அவர் யூதர்கள் சார்பாக அவனிடம் எழுத்து மூலம் விடுத்திருந்த வேண்டுகோள்கள் அனைத்தையும் மன்னன் ஏற்றுக்கொண்டான். லீசியா யூதர்களுக்கு எழுதிய மடல் பின்வருமாறு. யூத மக்களுக்கு லீசியா வாழ்த்து கூறி எழுதுவது. நீங்கள் அனுப்பி வைத்த யோவானும் அப்சலோமும் உங்களது மனுவை என்னிடம் கொடுத்து அதில் குறிப்பிட்டுள்ளவற்றை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொண்டார்கள். மன்னருக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய அனைத்தையும் நான் ஏற்கனவே அறிவித்து விட்டேன். அவரும் தம்மால் கூடுமானவற்றை செய்வதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அரசிடம் நீங்கள் நல்லெண்ணம் காட்டினால் எதிர்காலத்தில் உங்கள் நலனுக்காக பாடுபட முயல்வேன். இவற்றை பற்றி விளக்கமாக உங்களோடு கலந்து பேசுமாறு உங்களுடைய தூதர்களுக்கும் என்னுடைய பிரதிநிதிகளுக்கும் பணிந்திருக்கிறேன். வணக்கம். 148ஆம் ஆண்டு தியோகொரிந்து மாதம் 24ஆம் நாள் இம்மடல் விடுக்கப்பட்டது. லீசியாவுக்கு மன்னன் விடுத்த மடல் வருமாறு. தம் சகோதரர் லீசியாவுக்கு அந்தியோக்கு மன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது. எம் தந்தை இறையடி சேர்ந்து விட்டதால் நம் ஆட்சிக்கு உட்பட்ட குடிமக்கள் கலக்கமின்றி தங்கள் அலுவல்களில் ஈடுபட வேண்டும் என விரும்புகிறோம். கிரேக்கர்களுடைய பழக்க வழக்கங்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எம் தந்தை கொண்டு வந்திருந்த திட்டத்திற்கு அவர்கள் இணங்கவில்லை என்றும், தங்கள் வாழ்க்கை முறையையே அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள விரும்புகின்றார்கள் என்றும், தங்கள் பழக்க வழக்கங்களையே கடைப்பிடிக்க நம்மிடம் இசைவு கேட்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டோம். இம்மக்களும் தொல்லையின்றி வாழ வேண்டும் என நாம் விரும்புவதால் அவர்களுடைய கோவில் அவர்களிடமே திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும், அவர்கள் தங்கள் மூதாதையருடைய பழக்க வழக்கப்படியே வாழலாம் என்றும் நாம் முடிவு செய்கிறோம். ஆகையால் நீர் அவர்களுக்கு இச்செய்தியை அனுப்பி நமது நட்பை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனால் அவர்கள் நம் முடிவுகளை அறிந்து கவலையின்றி தங்கள் அலுவல்களில் மகிழ்ச்சியோடு ஈடுபடுவார்கள். விவிலிய தேடல். திருப்பாடல் 35 பகுதி 3. செய்தார்க்கே செய்த வினை. அன்பு தேவன் அறிந்திருந்தார். வாழ்வில் உறவு தந்து எந்த நாளும் வளர்த்து வந்தார். என்ன ஆனந்தம் என் நெஞ்சில் கண்டேனே, உன்னோடு நான் கண்ட சொந்தங்களின் நாளும் வாழ்ந்த அந்த தேவன் தந்த வாழ்க்கை அழகானது. வந்து போகும் இந்த நாட்கள் இனிதானவை காணுதே என் மனம். தாயின் கருவில் அன்பர்களே, கடந்த செவ்வாய்க்கிழமை நமது விவிலிய தேடலில்
வினை விதைப்போர் வினையறுப்பர் என்ற தலைப்பில் 35வது திருப்பாடலில் 5 முதல் 7 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இன்று அதனை தொடர்ந்து வரும் 8வது இறைவசனம் குறித்து தியானிப்போம். இப்போது இறை ஒளியில் அவ்வார்த்தையை வாசிப்போம். அவர்களுக்கு அழிவு எதிர்பாராமல் வரட்டும், அவர்கள் வைத்த கண்ணியில் அவர்களே சிக்கிக் கொள்ளட்டும், அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களே விழட்டும். இந்த இறைவசனத்தில் தாவீது அரசர் 3 செயல்கள் தனது எதிரிகளுக்கு நிகழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுதல் எழுப்புகின்றார். முதலாவதாக அவர்களுக்கு அழிவு எதிர்பாராமல் வரட்டும் என்கின்றார். வலிமையற்றோர் வலியவரால் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகும் போது அவர்கள் செய்யும் அநியாய செயல்களுக்கு அவர்களே எதிர்பார்க்காத அளவிற்கு கடவுள் நிச்சயம் பேரழிவை தருவார் என்று நாம் கூற கேட்டிருக்கின்றோம். தாவீது அரசர் திருப்பாடல்கள் முழுவதுமே தனது எதிரிகளை குறித்து அதிகம் பேசுகின்றார். காரணம், அந்தளவுக்கு தனது எதிரிகளால் தாவீது துன்ப துயரங்களை அனுபவித்திருக்கின்றார் என்பது புலனாகிறது. அதனால்தான், என் தலைவரே, அவர்களின் திட்டங்களை குலைத்துவிடும், அவர்களது பேச்சில் குழப்பத்தை உண்டாக்கும், ஏனெனில் நகரில் வன்முறையையும் கலகத்தையும் காண்கின்றேன் என்றும், அவனுக்கு இரக்கங்காட்ட ஒருவனும் இல்லாதிருக்கட்டும், தந்தையை இழந்த அவனுடைய பிள்ளைகள் மேல் யாரும் இறங்காதிருக்கட்டும், அவன் வழிமரபு அடியோடு அழியட்டும், அடுத்த தலைமுறைக்கு அவர்களுடைய பெயர் இல்லாது போகட்டும் என்று வேறு சில திருப்பாடல்களிலும் தாவீது அரசர் எடுத்துரைக்கின்றார். அதிலும் குறிப்பாக திருப்பாடல் 109 முழுவதுமாக எதிரிகள் விழ வேண்டுமென்றே ஆண்டவரிடம் முறையிடுகின்றார் தாவீது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களை விடுவித்து அனுப்பிவிட்டு பிறகு அவர்களை மீண்டும் சிறைபிடித்து கொண்டு வர புறப்பட்டு சென்ற பார்வோனின் படைவீரர்கள் செங்கடலில் அமிழ்ந்து உயிரிழந்தனர். தாவீது கூறுவது போல அவர்களுக்கு இந்த அழிவு எதிர்பாராமல் நிகழ்ந்தது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல்மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல்மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்திச் சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. இரண்டாவதாக, அவர்கள் வைத்த கண்ணியில் அவர்களே சிக்கிக் கொள்ளட்டும் என்கிறார் தாவீது அரசர். மேலும் தீயோர் தாங்கள் வைத்த கண்ணிகளில் ஒருங்கே வந்து விழுவார்களாக, நானோ தடையின்றி கடந்து செல்வேனாக என்றும், வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர், அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டன என்றும், எதிரிகள் தாங்கள் வைக்கும் கண்ணிகளில் அவர்களே சிக்கிக்கொள்வர் என்று வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்துரைக்கின்றார் தாவீது. அவ்வாறே தீயோரின் தவிர்க்க முடியாத முடிவு பற்றி யோபு எடுத்துரைக்கையில், அவர்களின் பீடு நடை தளர்ந்து போம், அவர்களின் திட்டமே அவர்களை கவிழ்க்கும், அவர்களின் கால்களே அவர்களை வலைக்குள் தள்ளும், அவர்கள் நடப்பதோ கண்ணிகள் நடுவில்தான், கண்ணி அவர்களின் குதிகாலை சிக்கி பிடிக்கும், சுருக்கு அவர்களை மாட்டி இழுக்கும், மண்மீது அவர்களுக்கு சுருக்கும், பாதையில் அவர்களுக்கு பொறியும் மறைந்துள்ளன என்கின்றார். பிரியமானவர்களே, பொதுவாக காடுகளில் விலங்குகளை பிடிப்பதற்கு அல்லது வேட்டையாடுவதற்கு கண்ணிகளை வைப்பர். இது கம்பிகளால் வலைகள் போல் வேயப்பட்டிருக்கும். கண்ணிகளை வைப்பவர்கள் அங்கே காத்திராமல் வீடுகளுக்கு சென்றுவிட்டு பின்னர் சில மணி நேரம் கழித்து திரும்பி வருவர். பல நேரங்களில் மாலை நேரங்களில் கண்ணீர் வைத்துவிட்டு காலை நேரங்களில் வந்து பார்த்தால் ஏதாவது விலங்குகள் அதில் சிக்கி இருக்கும். ஒரு சில நேரங்களில் வேலைகளுக்காக செல்லும் மனிதர்கள் சிலர் கண்ணி வைக்கப்பட்டிருப்பதை பாராமல் அதில் சிக்கிக் கொள்வதும் உண்டு. முக்கியமாக கண்ணி வைத்தவர்களே தாங்கள் எந்த இடத்தில் கண்ணி வைத்தோம் என்று தெரியாமல் அதில் சிக்கிய கதைகளும் உண்டு. தான் ஒரு இளைஞனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது இம்மாதிரியான செயல்களை தாவீது நேரில் பார்த்திருக்கக்கூடும். அதனால்தான் தனது எதிரிகளால் துன்புற்று கொண்டிருக்கும் இவ்வேளையில் அவர்கள் வைத்த கண்ணியில் அவர்களே சிக்கிக் கொள்ளட்டும் என்று மன்றாடுகின்றார். வாராது வந்த வாழ்வினில்
நான் காணும் வாலிபம். வாழ்வாங்கு வாழ நீயுமே சொன்ன யாவும் ஞாபகம். வாராது வந்த வாழ்வினில் நான் காணும் வாலிபம். வாழ்வாங்கு வாழ நீயுமே சொன்ன யாவும் ஞாபகம். ஒரு வழியில் ஆசைகள் மனித துயரோசைகள். ஒரு வழியில் ஆசைகள் மனித துயரோசைகள். இன்பங்களால் என் உலகமும் எழுவதை நான் காண வேண்டும். தாயின் கருவில் என்னை அன்பு தேவன். அன்பர்களே, மூன்றாவதாக அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களே விழட்டும் என்கிறார் தாவீது. நமது அன்றாட வாழ்வில் பிரச்சனைகள் எழும்போது அவன் எனக்கு குழி பறிக்கிறான், உனக்கு குழி பறிப்பதே வேலையாய் போச்சு, நீ முதல்ல குழி பறிக்கிற வேலையை நிறுத்து என்றெல்லாம் நாம் பேசுவதுண்டு. ஆக குழி பறிப்பது என்பது பிறருக்கு கேடு நினைப்பதையும், பிறருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயல்வதையும், பிறருடைய வாழ்வை பாழ்படுத்த நினைப்பதையும் குறிக்கிறது. இதனை மனதில் கொண்டே தாவீது இவ்வாறு கூறுகின்றார். மேலும் அவர்கள் குழியை வெட்டி ஆழமாக தோண்டுகின்றனர், அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுகின்றனர், அவர்கள் செய்த கேடு அவர்கள் தலைக்கே திரும்பும், அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் உச்சந்தலையிலேயே விழும் என்றும், நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர், நான் மனம் ஒடிந்து போனேன், என் பாதையில் குழி வெட்டினர், அவர்களே அதில் விழுந்தனர் என்றும் கூறுகின்றார். மன்னர் ஒருவர் நாட்டை ஆட்சி செய்து வந்தார். அவரது அரண்மனைக்கு அருகில் யாசகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். தினமும் வீடுதோறும் உணவு பெற்று அதை உண்டு வாழ்ந்து வந்தார். அவர் வீடுகளுக்கு உணவு பெறச் செல்கையில் தான் உணர்ந்த ஞானமாய் எப்போதும் சில வாக்கியங்களை உரக்க உச்சரித்து கொண்டே செல்வார். அன்றிரவு மன்னரின் அரண்மனை அருகே செல்கையில் செய்தார்க்கே செய்த வினை என்று சொல்லிக்கொண்டே சென்றார். அதை கேட்டு எரிச்சலடைந்த அரசி, இவர் யாரை குறித்து செய்தார்க்கே செய்த வினை என்று சொல்கிறார்? வர வர இவர் தொல்லை தாங்க முடியவில்லை, இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று எண்ணியவராய் தனது வீட்டு அறுசுவை உணவில் நஞ்சை கலந்து அதனை யாசகருக்கு கொடுத்தாள். அதை பெற்றுக்கொண்ட யாசகர், மன்னர் வீட்டு உணவு அறுசுவை உணவாக இருக்கும், அதை மற்ற உணவோடு சாப்பிட்டால் சுவை கெட்டுவிடும், ஆதலால் அந்த உணவை பிறகு சாப்பிடலாம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அதை மூட்டை கட்டி பத்திரமாக வைத்திருந்தார். பிறகு மற்ற வீடுகளில் வாங்கி வந்த உணவை சாப்பிட்டுவிட்டு படுத்து தூங்கினார். பொழுது புலர்ந்தது. விழித்தெழுந்த யாசகர் தன்னிடம்தான் மன்னர் வீட்டு சாப்பாடு இருக்கிறதே என்று காட்டிற்கு சென்று ஆற்றில் குளித்துவிட்டு வந்து சாப்பிட ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். அப்போது வேட்டைக்கு சென்ற மன்னர் பசியும் தாகமும் மேலிட களைத்து போனவராய் தன் பரிவாரங்கள் சூழ அம்மரத்தடியை வந்தடைந்தார். மன்னர் மிகுந்த பசியில் அவதிப்படுவது அவரின் முகத்தில் வெளிப்பட்டது. அதை கண்ட யாசகர் மன்னரிடம், இதை சாப்பிடுங்கள் மன்னா, தயங்காதீர்கள், இது உங்கள் வீட்டு உணவுதான் என்று மூட்டையை பிரித்து உணவை கொடுத்தார். உணவை பார்த்த மன்னர் அதில் தான் நேற்றிரவு சாப்பிட்ட அத்தனை உணவு வகைகளும் இருப்பதைக் கண்டு அது தனது வீட்டு உணவுதான் என்று திருப்தியடைந்து அதை உண்டார். அப்போது உணவை உண்டு முடித்த மன்னரின் நெஞ்சை கவ்வியது நஞ்சு. நிலைகுலைந்து தலை சாய்ந்து அவ்விடத்திலேயே மரணித்தார் மன்னர். அதை கண்ட அமைச்சர் யாசகரிடம் விவரம் கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது, அரசி கொடுத்த உணவை அப்படியே மன்னருக்கு கொடுத்தேன், அவ்வளவுதான் என்றார். செய்தார்க்கே செய்த வினை என்று அந்த யாசகர் அடிக்கடி கூறி வந்த வார்த்தையின் பொருளுணர்ந்த அமைச்சர் அரசியிடம் சென்று, நேற்றிரவு அந்த யாசகருக்கு உணவளித்தீர்களா என்று கேட்க, உடனே அரசி, செத்தானா அந்த பரதேசி, அவன் சாகட்டும்னு தான் உணவில் நஞ்சு கலந்து கொடுத்தேன் என்றாள். அதற்கு அமைச்சர், யாசகர் சாகவில்லை அரசியே, செத்தது மன்னர்தான் என்று நடந்ததைச் சொன்னார். அதை கேட்ட அரசி, அவன் அப்பவே சொன்னானே செய்தார்க்கே செய்த வினை என்று, கேட்டேனா?
நான் செய்த பாவச் செயல் என் கணவரின் உயிரையே பறித்துவிட்டதே என்று கதறி அழுதாள். அன்பர்களே, சவுல் மன்னரும் தாவீதின் மகன் அப்சலோமும் தாங்கள் தாவீதுக்கு எதிராக தீமையை விளைவித்ததால் கொடிய மரணத்தை சந்தித்து அழிந்து போனார்கள் என்பதை நாம் அறிவோம். நமது அன்றாட வாழ்வில் நாமும் கூட பல நேரங்களில் செய்தார்க்கே செய்தவினை என்பதை அறியாதவர்களாய் பிறருக்கு தீவினைகளை விளைவிக்கின்றோம். ஆனால் அத்தீவினைகளே நமக்கு கேடாய் முடியும் என்பதை நாம் உணர மறந்து விடுகிறோம். ஆகவே இத்தகைய தீய செயல்களிலிருந்து விடுபட்டு நன்மை செய்யும் நல்மக்களாய் வாழ்வோம். அதற்காக ஆண்டவரிடத்தில் இந்நாளில் அருள் வேண்டி மன்றாடுவோம். அன்பர்களே, இந்நாள் நமது விவிலிய தேடலை ஓர் இறைவேண்டலுடன் நிறைவு செய்வோம். அன்பான ஆண்டவரே, எங்களை நாள்தோறும் கண்ணின் மணிகளாக பாதுகாப்பவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கும் எல்லா இன்ப துன்பங்களிலும் தேவரீர் எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்துகின்றீர். இதோ சவுல் மன்னரைப் போல எங்களுடைய வாழ்வில் எத்தனையோ பேருக்கு நாங்கள் தீமைகளை விளைவித்திருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்வே இல்லாதொழியட்டும் என்று நினைத்திருக்கின்றோம். ஆனால் நீர் எங்கள் மட்டில் இரக்கமுடையவராயிருந்து எங்களுடைய இந்த தீய எண்ணங்களையும் குற்றம் குறைகளையும் மன்னித்து பெரும் தன்மையோடு எங்களை ஏற்றிருக்கிறீர். எனவே ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நினைத்து தாவீது அரசரின் வழியில் உம்மை போற்றி புகழ்கின்றோம். நாங்கள் செய்ய நினைத்த அந்த தீமையான செயல்களை இப்போது மனதில் நினைத்து அதற்காக வருந்துகிறோம். எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தாவீது அரசரைப் போல நாங்கள் பிறருக்கு நல்லது செய்ய இந்த நாளிலே நல்ல முடிவை எடுக்க அருளீந்தரலும். அதே வேளையிலே சவுல் அரசரைப் போல பொறாமையும் தவறான எண்ணமும் பிறர் அழிய வேண்டும் என்கிற உணர்வும் இல்லாமல் நாங்கள் தாவீது அரசரைப் போல எங்களுக்கு எதிராக தீமை செய்கிறவர்களையும் நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழும் நல்ல மனதை இந்த நாளிலே எங்களுக்கு அளித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். நெஞ்சோடு செய்த வேள்வியில் நான் காணும் கேள்விகள் அஞ்சாது அன்று நீயுமே சென்ற பாதையின் தெளிவுகள். நெஞ்சோடு செய்த வேள்வியில் நான் காணும் கேள்விகள் அஞ்சாது அன்று நீயுமே சென்ற பாதையின் தெளிவுகள். அறநெறியில் ஆட்சியும் அன்பு வழி வாழ்க்கையும் அறநெறியில் ஆட்சியும் அன்பு வழி வாழ்க்கையும் ஓ தேவனே என் உலகினில் எழுவதை நான் காண வேண்டும். தாயின் கரு. அன்பர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வத்திக்கான் வானொலி உங்களுக்கு வழங்கிய செய்தார்க்கே செய்தவினை விவிலிய தேடல் சிறப்பு நிகழ்ச்சி. இத்துடன் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.